வள்ளுவ பெருந்தகையின் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இந்த குறளினுடைய பொருள் என்னவோ, அறத்தின் வழி நடக்கிறவர்களுக்கு சிறப்பும் செல்வமும் வந்து சேரும், அது மிகப்பெரிய உயர்வை தரும் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய விளக்கம். ஆனா இதில் ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தால், சிறப்பு ஈனும் என்று சொன்ன வள்ளுவர் செல்வம் ஈனும் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் சிறப்பு ஈனும் என்று சொல்லிவிட்டு செல்வமும் ஈனும் என்று அந்த இடத்திலே ஒரு உண்மை சேர்க்கிறார். நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையிடம் இந்த பிறந்த நாளுக்கு உனக்கு புத்தாடை வாங்கி தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த குழந்தை அப்பாவிடம் செல்லமாக பொம்மையும் வாங்கி தருவீர்களா என்று கேட்கிறார். அப்போது தந்தை சொல்கிறார், புத்தாடை பொம்மையும் வாங்கி தருகிறேன் என்று சொல்கிறார். எதற்காக பொம்மையும் என்று அப்பா சொல்லுகிறார் என்று கவனித்தால் நமக்கு புரியும். புத்தாடை என்பது அவசியமானது. ஆனால் அந்த குழந்தை கேட்பதால் பொம்மையும் சேர்த்து தருகிறேன் என்று அப்பா சொல்லுகிறார். இப்படித்தான் வள்ளுவரும் அறத்தோடு இருப்பவர்களுக்கு சிறப்பு வந்து சேரும் என்பது அவசியமான ஒன்று. ஆனால் சிறப்பு மட்டும்தான் வருமா, செல்வம் வராதா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அறத்தோடு இருப்பவர்களுக்கு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் என்று வள்ளுவர் அந்த உம்மை சேர்க்கிறார்.